ஹாய், நான் உங்கள் கவிதா ராஜாராவுங்க. இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் டூப்பரான ஒரு டிஷ். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஃபேமிலிக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். வெளிநாட்டில் எங்கள் அக்காலாம் வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு அதான் சமைக்க சொல்லுவாங்க. இது என்னென்னா, புளிச்சக்கீரை வச்சு நம்ம வந்து சிக்கன் பண்ண போகிறோம். இது ஆக்சுவலி நாங்கள் வந்து மட்டனில் வச்சு நாங்கள் செய்வோம். பட் சில பேருக்கு மட்டன் பிடிக்கல அப்படின்னா சிக்கன்லையும் செஞ்சு சாப்பிட்லான்றதுக்காக தான் நான் சிக்கனில் செஞ்சேன். டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. சுட சுட சாப்பாடில் இந்த தொக்கு போட்டு 2 சிக்கனை போட்டு பெரட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்கும் எடுத்துகிட்டு போகலாம். காலையிலேயே மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆஃபீஸில் கொண்டு போய் மத்தியானம் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. சிம்பிளாக செய்யலாம் பாருங்கள். வாங்க புளிச்சக்கீரை சிக்கன் எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம். சிக்கன் வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்துருக்கேன் நான். இதனால் இதை வாஷ் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன் நான். ஸ்கின்னோடு இருந்தால் இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். புளிச்சக்கீரை இப்போ நீங்கள் ஒரு கட்டு வாங்கினீங்கன்னா இந்த 1/2 கிலோக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதி கட்டு போதும். நிறைய நம்ம போட்டுக்கணும் அவசியம் கிடையாது. இன்கேஸ் 1 கிலோ சிக்கனுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கட்டு ஃபுல்லாக நீங்கள் வந்து இது எடுத்துக்கலாம். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது ரொம்ப ஜாஸ்தி எடுத்துருக்கேன், 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம புளிச்சக்கீரை நம்ம ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் இந்த சிக்கனும் புளிச்சக்கீரைக்கு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா காட்டாக டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா பச்சை மிளகா வந்து நான் ஒரு 6-7 எடுத்திருக்கேன். ஏன்னா அந்த புளிச்சக்கீரை ரொம்ப புளிப்பு பாருங்கள். அதனால் பச்சை மிளகா ஆட் பண்ணி நம்ம இப்போ வதக்க போகிறோம். அதனால் நான் வந்து ஒரு 7 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். வெறும் மிளகாத்தூள் ஒரு 2-3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, தனியாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். கடாய் சூடாகிடுச்சு. இல்லை நான் என்ன பண்ணுறேன்னா இந்த புளிச்சக்கீரை இருக்கு இல்லையா, மென்னெல்லாம் போட்டு அவசியம் இல்லை. இந்த புளிச்சக்கீரை இருக்கு இல்லையா, அதை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். நான் இப்போ வந்து இதில் வந்து பச்சை மிளகாவும் சேர்த்து தான் போட்டிருக்கேன். இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாவை, அப்போ தான் சீக்கிரத்தில் வதங்கும். போட்டாச்சு. சும்மா அப்படியே நீங்கள் வந்து இதை இப்படி சொல்லி கலரி விட்டுட்டு சிம்மில் வச்சு நீங்கள் மூடி போட்டுருங்க. தண்ணியெல்லாம் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி வந்து இந்த புளிச்சக்கீரையில் வந்து தண்ணி இருக்கும். நம்ம வந்து சிம்மில் வச்சு மூடி போட்டாலே இது வந்து கலரும் மாறிடும், கொஞ்சம் நல்லா வதக்க ஆரம்பிச்சிடும். இது மூடி போட்டிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம வந்து இதை நம்ம மாற்றி நம்ம வந்து கலந்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மூடி எடுத்து பார்க்கலாம். எப்படி கலர் மாறிடுச்சு பார்த்தீங்களா? இதுதான். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். பச்சை மிளகா புளிச்சக்கீரை நல்லா வதங்கணும். இதை பாருங்கள், லைட்டாக இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் இந்த பச்சை மிளகாலாம் வந்து நல்லா வதங்குச்சுன்னா காரம் நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். இன்னும் மூடி போட்டுடலாம். திரும்ப எடுத்துருவோம். பச்சை மிளகாவும் பாருங்கள் கலர் மாறிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து வீட்டில் வந்து நம்ம வந்து பருப்பு கடைவோம் இல்லைங்களா, அது இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பச்சை மிளகாய் எல்லாமே வந்து சீக்கிரத்தில் வந்து அப்படியே வதங்கிடும். எல்லாம் ஒன்றா கலந்து ஃபுல்லாக வதங்கிடும். அடுத்து நான் என்ன பண்ணுறேன், லைட்டாக நான் வந்து இது மிக்சியில் போட்டு எடுத்துக்கிறேன். வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது பாருங்கள், சும்மா ஒரு 3 வாட்டி தான் திருப்பி எடுத்துட்டேன். இப்போ இது நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம கடாயில் வந்து நல்ல ஒரு 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் வந்து பட்டா லவங்கம் ஏலக்காய் எதுவுமே சேர்க்கணும் அவசியம் கிடையாது. இந்த வெங்காயத்தை அதில் போட்டுடலாம். போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். லைட்டாக வதக்கிக்கோங்க. இது ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ நம்ம சிக்கன் போடுறதுனால சிக்கனோடு சேர்ந்து இது வந்துடும். இப்போது இந்த சிக்கனை போட்டுருவோம். போட்டு
கலந்துக்கோங்க. அதோடு சேர்த்து இந்த இஞ்சி பூண்டும் சேர்த்துருங்க. எல்லாம் ஒன்றா வதங்கணும். மஞ்சள் தூளும் போட்டுடலாம். போட்டு நல்லா கலந்து சிம்மில் வச்சு மூடி போட்டுடலாம். சிம்மில் வச்சுருக்கோம். தண்ணி பாருங்கள் எப்படி வெளில வந்திருக்குன்ட்டு. இதிலே தான் வேகணும், ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது இதில். பாருங்கள். இப்போ என்ன பண்ணலான்னா இந்த மிளகாத்தூள் தனியாத்தூள் எல்லாம் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அது போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா வேகும். நான் இதுலேயும் காரம் போட்டிருக்கேன், ஏன்னா புளிச்சக்கீரையும் நான் காரம் போட்டிருக்கேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் இந்த புளிப்புத்தன்மை போயிடும். அப்போ சாப்பாட்டில் போட்டு நம்ம பரட்டி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து திரும்பி மூடி போட்டு சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வைப்போம். பாருங்கள், சிம்மில் வச்சு மூடி எடுத்ததுனால எண்ணெய் மேலே வந்துருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வந்து இதை வதக்கணும். சிக்கன் நல்லா வெந்திருக்கணும். கலரிட்டோம். இப்போ திரும்பி நம்ம மூடி போட்டுடலாம். இது நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இறக்கிட்டு நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா, அந்த புளிச்சக்கீரை நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. ஃபுல்லாக போட்டுறாதீங்க. எவ்வளோ புளிப்பு நம்மளுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கிட்டால் ஓகே தான். ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. இதை நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம வந்து மட்டனில் செய்வோம் எங்கள் சைடு. பட்டு மட்டன் சாப்பிடாதவங்க சிக்கனில் செஞ்சுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மட்டனில் செஞ்சோம் அப்படின்னா. கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கோங்க. பாருங்கள் இப்படி வந்திருக்குன்னு. இப்போது தேவைப்பட்ட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இதுதாங்க சிக்கன் புளிச்சக்கீரை, மட்டன் புளிச்சக்கீரையோட சொல்லலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில், ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன வியூவர்ஸ், புளிச்சக்கீரையில் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்களே. இதுவே நம்ம மட்டனில் பண்ணலாம், சிக்கனில் பண்ணலாம், ஃபிஷ்ஷில் கூட பண்ணலாம். நெத்திலி ஃபிஷ் எடுத்து கூட நம்ம பண்ணலாங்க. இதை நான் ஒன் பை ஒன் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க அடுத்த வீடியோவுக்கு போகலாம்.